ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வினை தீர்க்கும் வேழ முகத்தானை, வேலவன் அண்ணனை, வேதநாயகன் மகனை, படிவம் தந்த மங்களாம்பிகை புதல்வனை வணங்கி ஆன்மீக சொற்பொழிவை ஆரம்பிப்போமா? ஸ்ரீ குருப்பியோ நமக, வாக்தேவி நமக. மகாபெரிவா திருவடி சரணம். சிவன்சார் கமலபாதம் போற்றி, அஞ்சனா மைந்தா போற்றி. பிள்ளையாரை பற்றி சொல்கிறச்ச இன்னைக்கு மாம்பழ கதை எல்லாருக்கும் தெரியும். மாம்பழ அவர் ஏன் பண்ணினார் அப்படின்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாதா பிதாவதோட தெய்வம் உலகத்தில் இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நாரதர் மாம்பழம் கொடுத்து இவர் பழனிக்கு வச்சுட்டு போனார். ரெண்டாவது, முருகன் மூலமாக நமக்கு ஒரு படை வீடு கிடைக்கணும் அப்படிங்கிறதுவும். அப்படி தம்பிக்கு ஆண்டியாகி கோச்சிட்டு போனாலும் ஒத்தைக்கு ரெட்டை பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கும் இவர் தான் அருள் பண்ணார். எப்படி வள்ளியை காதல் மனம் புரிய உதவினார், எப்படி யானையா வள்ளியை பயமுறுத்தி கிழவனை கட்டின்ட்டு அப்புறம் அவர் குமரனாகி அப்புறம் வள்ளி கல்யாணம் நடந்தது. வள்ளி கல்யாணம்ங்கிறது பரமாத்மா ஜீவாத்மாவை தேடி வர பெரிய தத்துவம். அடுத்தது, இப்போ நம்ம பிள்ளையாரை பெரிய இடத்து பிள்ளைன்னு யாரெல்லாம் பூஜை பண்ணா அப்படின்னு பார்த்தாக்கா, அவள் அப்பா அம்மாவே பூஜை பண்ணியிருக்கா. பரமேஸ்வரன் திருப்புராந்த போர்ச்சே அவர் ரதத்தில் பிள்ளையாரை பூஜை பண்ணாமல் போயிட்டார். உடனே அச்சு முறிஞ்சுது. அச்சு முறிஞ்ச உடனே அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்தையும் நம்ம பிள்ளையாரை பூஜை பண்ணாமல் இருக்கோம். உடனே பிள்ளையாருக்கு பூஜை பண்ணார். அதை தான் கைத்தல நிறைகணியில் அருணகிரிநாதர் கூட பாடியிருப்பார். அந்த இடம் தான் இன்றைக்கி அச்சரப்பாக்கம்னு இருக்குது. அப்புறம் அந்த பிள்ளையாரை பூஜை பண்ணார், திருப்புர சம்ஹாரம் பண்ணினார், வெற்றி அடைஞ்சார். அதே மாதிரி அம்பாளும் லலிதா அம்பாளாக இருக்கிறச்ச அவள் பிள்ளையாரை பூஜை பண்ணாமல் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த விசுக்கரன்கிற விக்னேந்திரத்தை போட்டு அப்புறம் பிள்ளையாரை மனசில் நினச்சிட்டு இந்த படை தோழிகள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி தூங்க ஆரம்பிச்சுடுச்சு. உடனே பிள்ளையாரை நினச்சினோடனே அவர் வந்தார். அந்த விசுக்கரன் போட்ட விக்னேந்திரத்தை எடுத்தார். அந்த ஒரே வரியில் அது லலிதா சகஸ்ரநாமத்தில் வந்துடும், காமேஸ்வர முகாலோக கல்பித்த ஸ்ரீ கணேஸ்வரான்னு. ஸோ பிள்ளையார் அப்படியே அம்பாளுக்கு உதவி பண்ணார். இப்படி பிள்ளையாருக்கு உதவி பண்ணால் மாமாக்களும் சும்மா இல்லை, ராமரும் பூஜை பண்ணியிருக்கார், கிருஷ்ணரும் பூஜை பண்ணியிருக்கார். கிருஷ்ணர் பூஜை பண்ணின கதையை நம்ம விஸ்தாரமாக சமந்த கௌபாக்கியானம்களை பார்ப்போம். ராமர் எப்படி பூஜை பண்ணார் அப்படின்னா, சேது பந்தனம் கட்டிட்டு ராவணனை வெற்றி பெறுறதுக்கு உப்பூருங்கிற இடத்துலையும் அப்புறம் தொண்டிங்கிற இடத்துலையும் பண்ணியிருக்கார். அந்த தொண்டிங்கிற இடத்து பிள்ளையாருக்கு தான் ஆதிசங்கரர் முதாகராத மோதகம் பாடியிருக்கார். பிள்ளையார் பிரபாவத்தை பார்த்தாச்சு. இப்போ நம்ம கண்ணனை பற்றி பார்ப்போம். கண்ணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், பக்திக்கு தன்னையே கொடுப்பான். ஒரு முறை நாரதர், பாமா, ருக்மணி இவா 3 பேருக்குமே உள்ளுக்குள்ள தாங்க தான் கிருஷ்ணரை ரொம்ப பக்தி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நினப்பு இருந்தது. பரமாத்மாவுக்கு தெரியாதா என்ன? எல்லாருமே தெரியும் அவருக்கு. அவெல்லாம் பக்தி பண்ணுறவா தான். இருந்தாலும் உண்மையான பக்தி, அதாவது எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, என் கண்ணனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படிங்கிறது யாருக்கு இருந்தது அப்படிங்கிறத அவள் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு லீலை பண்ணார். கிருஷ்ண லீலை பற்றி தான் நமக்கெல்லாம் தெரியுமே. என்ன பண்ணார்? நாரதர் வந்திருந்தார். நாரதர்கிட்ட அப்போ பாமா நாரதர்கிட்ட ஒரு நாளைக்கு, நான் எப்பயும் கண்ணனை விட்டு பிரியாமல் இருக்கணும், நாரத மகரிஷி ஏதாவது வழி சொல்லுங்கன்னார். ஒன்றும் கஷ்டம் இல்லை பாமா, எனக்கு அவரை தானமாக கொடுத்துட்டு திரும்பி வாங்கிக்கோங்கிறார். உடனே அவர் தானமாக கொடுத்துட்றாரு. நான் எப்படி திரும்பி வாங்கிக்கிறதுங்கிறார். இடைக்கிட ஏதாவது துலாபாரம் கூட அப்படிங்கிறார். உடனே கிருஷ்ணரை ஒரு தராசு தட்டில் உட்கார வச்சுட்டு இன்னொரு தராசு தட்டில், அவளுக்கு கொஞ்சம் மனசில் கர்வமும் உண்டு, தங்கிட்ட நிறைய நகை இருக்குது அப்படின்னு, அதை எடுத்து தகையெல்லாம் எடுத்து இன்னொரு தட்டில் வைக்கிறான். 2 தட்டு சமநிலைக்கு வரவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்குறா. உடனே கிருஷ்ணர் ருக்மணியை கூப்பிடுறார். ருக்மணி ஒரு துளசி இலையை பறிச்சுன்னு இன்னொரு தட்டில் வைக்கிறார். கிருஷ்ணர் ஒரு தட்டில், இன்னொரு தட்டில் அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் துளசி இலையை தான் வைக்கிறா. அப்படியே 2 தட்டும் சமநிலைக்கு வந்துடுறது. உடனே ருக்மணிக்கும் கொஞ்சம் பெருமை வந்துடுது. பாமா பத்தியா இப்படி கர்வப்பட்டுட்டா, அவன் முன்னாடி கிருஷ்ணர் நம்மளை பக்தின்னு சொல்லிட்டாருன்னு நினச்சிக்கிறான். ஆனாலும் ருக்மணி ஒரு அடக்கமானவ தான், இவ தான் கொஞ்சம் தாட்டு போட்டு. அப்போ நாரதர் என்ன நினைக்கிறா, இவா 2 பேரை விட எனக்கு தான் பக்தி ஜாஸ்தி, அதனால தான் என்ன வச்சு இவரை வாழை 2 பேரையும் இது பண்ணியிருக்காங்க. இவ 3 பேருடைய மனசும் தெரிஞ்சுது. உடனே நாரதர்கிட்ட, ஐயோ நாரதா, தலையை ரொம்ப வலிக்கிறது, என்னமோ தெரியல. உடனே 3 பேர் துடிச்சு போய் தலையை பிடிச்சி விடுறதுக்கு ஓடி வரா. வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், ஒரு மருந்தெல்லாம் கூட ஒன்றும் வேண்டாம், என்னோட பக்தான்னு சொல்லிக்கிறவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் பாத துளியை கொடுங்க, அதை எடுத்து தட வேண்டியன்னா சரியாக போயிடும். உடனே 3 பேர் காதை ஒரே நேரத்தில் பற்றிக்கிறார். 2 பேரும் கிருஷ்ண கிருஷ்ணாங்கிறா, இவர் நாராயணா நாராயணாங்கிறார். என்னமோ நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்ட மாதிரி இப்படி 3 பேரும் காதை பொத்திக்கிறேள். இன்னும் நான் தப்பாக சொல்லலையே, உங்கள் பாத துளியை தானே கேட்டேன், மேலே பக்தி பண்ணுறேங்கிறேள், கொடுங்கோனே, 3 பேரில் யாருமே கொடுக்க மாட்டேளா அப்படிங்கிறார். உடனே சரி நாரதா, நீ என்ன பண்ணுற, நேராக பிருந்தாவனம் போ, அங்கே கோபிகாஸ்திரிகள் இருப்பா, அவள்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்க.
உடனே நாரதர் வந்து குருனது கோபிகாஸ்திரிகள்ட்டியா கேட்டு தான் பாரு. சரி எனக்கு என்ன, நான் தான் திருலோக சஞ்சாரியாச்சே, போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறார். நேராக பிருந்தாவனத்துக்கு வந்து இறங்குறார். உடனே கோபிகாஸ்திரிகள்லாம் ஓடி வந்து கிருஷ்ணன் எப்படி இருக்கார், சௌக்கியமாக இருக்காரா அப்படின்னு அதை சொல்ல தான் வந்தேன். தாங்க முடியாத தலைவலியில் துடிச்சுட்டு இருக்கார். ஐயோ கிருஷ்ணனுக்கு தலைவலியா அப்படின்னு அவள் அப்படி துடிச்சு போயிடுறா. அவள் யாராவது பக்தாள்லாம் அவளுக்கு பாதத்துள்ளியை கொடுத்தா அவரோட தலையில் தடவினா அவர் தலைவலி சரியாக போயிடுமா. அவரே சொன்னார். அப்படியா மங்கோடி எல்லாரும் அப்படின்னு அவர் ஜமக்காலத்தை எடுத்து போட்டுண்டா. தம் 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 தம்னு அவளால் எவ்வளோ குதிக்க முடியுமோ அவ்வளோ குதிச்சு அவளோட கால் தூசெல்லாம் திரட்டினா. மூட்டையாக கட்டி இந்தாங்கோ சட்டுன்னு கொண்டு போய் கொடுத்து அவருக்கு தலையில் தேய்ச்சி தலைவலியை போக்குங்கோனார். உடனே நாரதர் கேட்டார், நீங்களாம் நிஜமாவே அறிவு இருந்து தான் பண்ணுறீங்களா? உங்களுக்குலாம் தெரியுமா உங்கள் பாதத்துளி எடுத்து கிருஷ்ணர் தலையில் தருவீங்கன்னா நீங்கள் நரகத்துக்கு போவேன்னு தெரியாதா? உடனே கோபிகாஸ்திரிகள் சொன்னார், நாங்கள் நரகத்துக்கு போனால் பரவாயில்ல, எங்கள் கிருஷ்ணன் தலைவலி தீர்ந்து சௌக்கியமாக இருக்கணும், எங்களுக்கு கிருஷ்ணன் நன்னா இருக்கணும், அவ்வளவுதான். நாங்கள் அதனால நரகத்துக்கு போனால் எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அவன் வந்து இங்கே தலைவலியில் கஷ்டப்பட்டு இருக்கிறச்சே நாங்கள் இங்கே சந்தோஷமாக சௌக்கியமாக ஆடி பாடிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? ஏற்கனவே அவரை பிரிஞ்ச துக்கம் தாக்காமல் நாங்கள் இருக்கோம், அவரை எப்போ பார்க்கறதுன்னு முதல்ல இந்த தூசை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அவரோட தலைவலியை தீர்த்து வைங்கோ அப்படின்னு சொல்லி அந்த மூட்டையை கொடுத்துட்றான். அந்த பக்தி மூட்டையை எடுத்துட்டு வரார். பக்தி என்னவா கொடுத்துருக்கா, அவங்க கால் தூசை கொடுத்துருக்கா, அவளோட பக்தி அப்படிப்பட்டது. எடுத்துட்டு வரா வந்து சொல்கிறார், இந்த மாதிரி மூட்டை கட்டி கொடுத்துருக்கா அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் பரமாத்மா சொல்கிறார், எனக்கு தலைவலி இல்லை, ஒன்றும் இல்லை, உங்களுக்கெல்லாம் கோபிகாஸ்திரிகளோட மகிமையை சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். நீங்கள் 3 பேரும் பக்தி தான் எங்கிட்ட இருந்தாலும் நாங்கள் நரகத்துக்கு போவோன்னா கொடுக்க மாட்டேன். அவா என்ன சொன்னால், நாங்கள் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, எங்கள் கிருஷ்ணன் சௌக்கியமாக இருக்கணும், எங்கள் கிருஷ்ணன், இதுதான் பக்தி. புரிஞ்சுட்டேளாங்கிற 3 பேரும் ஆமாம் எங்களை விட கோபிகாஸ்திரிகள் உங்கள்கிட்ட பக்தி செய்கிறதுல உயர்ந்தவா தான் அப்படின்னு சொன்ன உடனே நான் 3 பேருக்கு கடமைப்பட்டிருக்கேன். அவள் யார் யார் தெரியுமோ, ஒன்று குந்தி, இன்னொன்று திரௌபதி, இன்னொன்று இந்த கோபிகாஸ்திரிகள் அப்படின்னு சொல்கிறார். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆரியர்க்காக ஏகி, 5லே 1 பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா.